அனைவருக்கும் வணக்கம். இது கதையல்ல, நிஜம். பாரத தேசத்தினுடைய விடுதலைக்காக எத்தனையோ கோடி மக்கள் போராடினாலும் அதிலே திலகமாக சிலர் நம் கண் முன்னாலே வந்து போகிறார்கள். அப்படிப்பட்ட அந்த பாலகங்காதர திலகருடைய சிஷ்யனாக பாலகங்காதரனுடைய கொள்கைகளை, கோட்பாடுகளை பின்பற்றி நடந்த மாவீரர் சுப்பிரமணிய சிவா அவர்களை பற்றி இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். 1884ஆம் ஆண்டு அக்டோபர் 4ஆம் தேதி திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டிலே திரு ராஜம் ஐயர் அவர்களுக்கும் திருமதி நாகலட்சுமி அம்மாள் அவர்களுக்கும் மகனாக பிறந்தார். சிறந்த கல்வியாளனாக திகழ்ந்தார். ஞானபானு என்ற பத்திரிகையினுடைய ஆசிரியராகவும் அந்த பத்திரிகையிலே எழுத்தாளராகவும் பணியாற்றினார். அந்த பத்திரிகையிலே இந்திய தேசத்தினுடைய நலனுக்காக, சுதந்திரத்திற்காக, விடுதலைக்காக கவிதைகளையும் கட்டுரைகளையும் எழுதி மக்கள் மத்தியிலே தேச உணர்வினை, விழிப்புணர்வினை ஏற்படுத்தி வந்தார். தேச விடுதலைக்காக பாடுபட்ட பாலகங்காதரருடைய சிஷியனாக தன்னை இணைத்து கொண்டார். அவரோடு மட்டுமல்ல, கப்பலோட்டிய தமிழனான வ.உ. சிதம்பரம் பிள்ளையினுடைய நட்பையும் மகாகவி பாரதியினுடைய நட்பையும் பெற்று அவரோடு சிறந்த பணியாற்றி வந்தார். வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள் அமைத்த மேடைகளிலெல்லாம் மக்கள் மத்தியிலே நின்று சொற்பொழிவு ஆற்றி தேச விடுதலைக்காக பாடுபட்டார். ஆங்கிலேயருடைய எதேச்சிகார போக்கினை எடுத்துச் சொல்லி, அவர்களுடைய கொடுமைகளை எல்லாம் எடுத்துச் சொல்லி, அவர்களால் இந்திய தேசத்திற்கு என்ன பாதிப்பு, இந்திய மக்களுக்கு என்ன பாதிப்பு, இந்திய தொழிலாளர்களுக்கு என்ன பாதிப்பு என்பதனையெல்லாம் மிக தெளிவாக சொற்பொழிவு ஆற்றியதனால் அவருடைய கூட்டத்திற்கு எண்ணற்ற மக்கள் வரத் தொடங்கினார்கள். இவருடைய பேச்சினை, இவருடைய ஆற்றலை உணர்ந்த ஆங்கில ஏகாதிபத்திய அரசு இவரை சிறையிலே தள்ளியது. தொடர்ந்து வெளியே வருவதும் உள்ளே போவதுமாக இருந்தார். அந்த சமயத்திலே வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களும் சிறையில் அடைக்கப்பட்டார். வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களோடு இருந்த காலத்திலே அவரோடு சேர்ந்து செக்கிழுத்த ஒருவராக அவரும் அதிலே இருந்தார். அந்த நிலையிலே அவர் பிரிட்டிஷ் அரசாங்கம் எதிராக இளைஞர்களையும் மக்களையும் ஒன்று திரட்டி போராடினார். தொடர்ந்து அவர் உள்ளே இருந்து வெளியே வருவதும் பேசுவதும் அதன் பிறகு அவரை சிறையிலே அடைப்பதுமாக இருந்ததனாலே மிகச் சிறந்த உடல் ஆரோக்கியமும் திடமான உடலும் வலுவான மனதிடமும் பெற்றிருந்த அவருக்கு நோய் ஏற்பட்டது. தொழுநோய் வந்துவிட்டது. அதன் பிறகு அவர் சிறையை விட்டு வெளியே வருகிறார். எண்ணற்ற தொண்டர்களை எல்லாம் கொண்டிருந்து அவர் சிறையை விட்டு வெளியே வந்த பொழுது அவரை வரவேற்பதற்கு யாரும் இல்லை, ஒரே ஒருவரை தவிர. அவரும் யார் தெரியுமா? வரவேற்றது மகாகவி பாரதி. வெளியே வந்த பொழுது உருக்குலைந்த உடலோடு பார்ப்பதற்கே அசூசியாக இருக்கக்கூடிய நிலையிலே அவரை ஓடி சென்று கட்டி தழுவி, சிவா உனக்கா இந்த நிலைமை என்று கண்ணீர் மல்ல வரவேற்றார். இப்படிப்பட்ட உணர்வோடு இருந்த சுப்பிரமணிய சிவா அவர்களுக்கு ஒரு நீண்ட தீராத ஆசை. என் தாய் பாரத தாய், அந்த பாரத தாய்க்கு ஒரு கோவில் கட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஆனால் அதற்கான நிதி தேவை, இடம் தேவை. அப்படிப்பட்ட நிலையிலே அவரை எந்த விதமான வாகனத்திலும், எந்த விதமான பொது வண்டியிலும் செல்லக்கூடாது என்று ஆங்கிலேய அரசு தடை விதித்தது. ஆனால் குறிக்கோள் ஒன்றாக, நோக்கம் ஒன்றாக, என் தாய்க்கு கோவிலை கட்டியே தேர்வோம் என்ற அந்த திட மனதோடு, மனமிருந்தால் மார்க்கம் உண்டு என்ற உணர்வோடு நடக்கத் தொடங்கினார். அப்படி வருகின்ற வழியெல்லாம் இந்திய தேசத்தினுடைய விடுதலைக்காக பிரச்சாரம் செய்து கொண்டே வந்தார். அப்படி வந்தவர் தர்மபுரியிலே பாப்பாரப்பட்டியிலே மக்களை எல்லாம் திரட்டி நன்கொடை பெற்று அங்கே பாரத மாதாவிற்கு ஒரு கோவிலை கட்டி எழுப்பினார். அப்படிப்பட்ட அந்த கோவில் இன்றும் இருக்கிறது. அந்த கோவிலை பூட்டி வைத்து பராமரிப்பு இல்லாமல் இந்த தமிழக அரசாங்கங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த தமிழக அரசாங்கத்திலே தேசத்திற்காக ஏதாவது, தேசமே இல்லை என்று சொல்லுகிறார்கள், இந்திய நாடே இல்லை என்று சொல்லுகிறார்கள். தேச நலனையோ, மக்கள் நலனையோ, அதனுடைய வளர்ச்சியோ, அதனுடைய பாரம்பரியம், கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகம் இவைகளையெல்லாம் கட்டி வளர்த்த வேண்டும் என்ற எண்ணம் சிறிதும் இல்லாத ஆட்சியாளர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். தன் மக்கள், தன் குடும்பம் என்ற உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையிலே அவருடைய விழாவை அந்த
இதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர் அவர்கள் இந்த பாரத மாதா கோயிலை சீர்திருத்த வேண்டும், அதை வணங்க வேண்டும் என்பதற்காக சென்ற பொழுது அது பூட்டி வைக்கப்பட்டு அவர் தடுக்கப்பட்டார். அந்த பூட்டை உடைத்து அந்த இடத்திலே வழிபாடு நடத்தப்பட்டது. அவர் மேலும் வழக்கு போடப்பட்டிருக்கிறது, டாக்டர் கே.பி. ராமலிங்கம் அவர்கள் மேலே. இப்படித்தான் நம்முடைய தேச விடுதலைக்காக தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் கொடுத்து, உடலையும் கொடுத்து, உயிரையும் கொடுத்து தியாகிகளாக இருக்கக்கூடியவர்கள் இந்த மண்ணிலே மதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுது இந்த நிலை மாறும்? தேசத்தையும் தேச நலனையும் அதில் வாழக்கூடிய மக்களையும் மக்களுடைய நலனையும் பற்றி என்றைக்கு இந்த ஆட்சியாளர்கள் கவனம் செலுத்துவார்கள் என்று கேள்விக்குறியோடு இப்படிப்பட்ட உணர்வோடு வாழ்ந்த சுப்பிரமணிய சிவா அவர்கள் ஒரு பிராமண சமூகத்தை சார்ந்தவர். பிராமண சமூகத்தை இழிவாக பேசுகின்ற நிலையை இன்றைக்கு நாம் பார்த்து வருகின்றோம். அவர்களை இழிவாக பேசியே 60-70 ஆண்டுகள் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட கட்சிகளை பார்க்கின்றோம். ஆனால் இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு பிராமண சமூகம் செய்த தியாகம் போல வேற எந்த சமூகம் செய்தது என்று எனக்கு தெரியவில்லை. சுப்பிரமணிய சிவாவாகட்டும் அல்லது மகாகவி பாரதியாகட்டும், இவர்களை விட யார் மிகச்சிறந்த தேச சேவை செய்திருக்க முடியும்? எத்தனையோ பேர் செய்திருக்கிறார்கள். இல்லை, சில உதாரணமாகத்தான் இவர்கள் இருவரையும் சொல்லுகிறோம். ஆகவே நண்பர்களே, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு சக்தி இருக்கிறது, ஒரு திறமை இருக்கிறது. அதனை அறிந்து தெரிந்து அதை வெளிக்கொண்டு வந்து இந்த தேசத்திற்காகவும் இந்த உலகத்திற்காகவும் பயன்படுத்தக்கூடியவன் தான் நல்ல அரசனாக முடியும், நல்ல தலைவனாக இருக்க முடியும். அப்படிப்பட்ட தலைவனை பெற்றிருக்கக்கூடிய நாடாக நம் நாடு மாறிக்கொண்டிருக்கிறது என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டை மாற்ற வேண்டும் என்பதிலும் எந்த விதமான ஐயமும் இல்லை என்று கூறி சுப்பிரமணிய சிவாவினுடைய புகழ் ஓங்குக. அவருடைய பணியினை, இந்த தேச பணியினை, பாரத மாதாவை வணங்குவோம் என்று கூறி வாய்ப்பளித்த சர்வ மற்றும் யோகம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.